சுவிசேஷம் சொல்லுகிறது என்றால் என்ன? ಸುವಾರ್ತನೆ ಹೇಳುವುದೆಂದರೆ ಏನು? நாம எல்லாரும் யாரு? ನಾವೆಲ್ಲರೂ ಯಾರು? தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು. அப்படின்னா சந்தோஷப்பட்டு கை தூக்குங்க பார்க்கலாம். ಹಾಗೆಂದರೆ ಸಂತೋಷ ಇದ್ರೆ ಹಾಲೆಲೂಯಾ ಪ್ರೈಸ್. நீங்க யாரை பத்தி பெருமையா பேசுவீங்க? ನೀವು ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಮಾತನಾಡುತ್ತೀರಿ? ஆமென். இயேசு யாரு? ಯೇಸು ಯಾರು? தேவகுமார். அப்ப தேவனா யாரு? ದೇವರೆಂದರೆ ಯಾರು? அவருடைய குணாதிசயம் என்ன? ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳು ಏನು? அவரை பத்தி நீங்க ஒருத்தருக்கு எப்படி சொல்லுவீங்க? ಅವರನ್ನು ಕುರಿತು ನೀವು ಹೇಳುವುದೆಂದರೆ ಏನು? ಏನನ್ನು ಹೇಳುತ್ತೀರಿ? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ಅದನ್ನು ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಲಿದ್ದೇವೆ. சுவாமி, ಸ್ವಾಮಿ, கடவுளே, தேவரு அப்படி சொல்றேன் இல்லையா? அவர் யாரு? ಆ ವಿಧವಾನ ಹೇಳುತ್ತೇವಲ್ಲ, ಅವರು ಯಾರು? குமாரன் வந்து இயேசுன்னு சொன்னா, ಕುಮಾರನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಎಂದು ಹೇಳಿದರೆ, தேவனுடைய குமாரன் என்பவர் இயேசுவாக இருந்தால், ದೇವರ ಕುಮಾರನು ಯೇಸುವಾಗಿದ್ದರೆ, தேவன் என்பவர் யாரு? ದೇವರೆನ್ನುವವನು ಯಾರು? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳು ಏನು? அவருடைய சுபாவங்கள் என்ன? ಆತನ ಸ್ವಭಾವಗಳಲ್ಲಿ ಏನು? அவர் எப்படிப்பட்டவர்? ಆತನು ಯಾವ ವಿಧವಾದವನು? கடவுளை நம்புங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ದೇವರನ್ನು ನಂಬಿರೆಂದರೆ ಏನು ಅರ್ಥವು? என்னன்னு நம்புறது? ಏನೆಂದು ನಂಬುವುದು? அவருடைய கேரக்டர் என்ன? ಗುಣಾತಿಶಯವು ಏನು? அவரை பற்றி நாம சொல்லணும். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற இந்த தேசம், ನಾವು ಬಾಳುವಂತ ಈ ದೇಶವು பலவிதமான கடவுள்களை கும்பிடுறாங்க. ಹಲವು ವಿಧವಾದ ದೇವರುಗಳನ್ನು ಪೂಜಿಸುತ್ತಾರೆ, இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? ஒரு கடவுளை பத்தி உங்க சொன்னா, ಒಬ್ಬ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದರೆ, உங்க சாமி எப்படி இருக்குன்னு கேட்டா, ನಿಮ್ಮ ದೇವರು ಹೇಗಿದ್ದಾನೆಂದು ಕೇಳಿದರೆ, அவங்க ஒருத்தரும் ஒரு விக்கிரகத்தை பத்தி சொல்லுவாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ವಿಗ್ರಹವನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ, ಅಲ್ವಾ? ಅಲ್ಲವೇ? அந்த விக்கிரகங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? ಆ ವಿಗ್ರಹವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಏನು ಅನ್ನಿಸುತ್ತದೆ? ಏನು ತೋಚುತ್ತದೆ? ஏன்னா, ಏಕೆ? அது கழுத்துல பாம்பு சுத்திட்டு இருக்குது. ಅದರ ಕತ್ತಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಹಾವು ಇರುತ್ತೆ. பாம்பு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆளை பக்கத்துல வீட்டுக்கு கூப்பிட்டு டீ குடிப்பீங்களா? கூட உட்காந்து குடிப்பீங்க? ಹಾವನ್ನು ಸುತ್ತಕೊಂಡಿರುವವರು ನೀವು ಮನೆಗೆ ಕರೆದವ್ರಿಗೆ ಟೀ ಕೊಡ್ತೀರಾ? ಕೊಡಲ್ಲ. ஏமா? ಏಕೆ? பாம்பு. இப்போ அவங்க சாமியை பார்த்தா பாம்பு மாதிரி தெரியுது, குரங்கு மாதிரி தெரியுது, யானை மாதிரி தெரியுது. ಅವರ ಸ್ವಾಮಿಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಕೋತಿ ಅಂತ ಕಾಣುತ್ತದೆ, ಹಾವಿನಂತ ಕಾಣುತ್ತದೆ, ಕೋತಿ ಅಂತ ಕಾಣುತ್ತದೆ, இல்லையா? ಅದಲ್ಲವೇ? மயில் மேல உட்காந்துட்டு போறாரு ஒருத்தர், ಒಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ ನವಿಲಿನ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡೋಗಿ ಕೈಯಲ್ಲಿ ಈಟೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. இன்னொருத்தரை பார்த்தாக்கா எப்படி இருக்காரு? அவர் எலி மேல உட்காந்துட்டு போறாரு, அவருக்கு பார்த்த யானை மாதிரி இருக்கு. ಮತ್ತೊಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ ಎಲಿ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಳ್ತಾರೆ, ಅವ್ರ ಆಕಾರ ನೋಡಿದ್ರೆ ಆನೆ ಅಂತ ಇರುತ್ತದೆ. நீங்க சொல்ற சாமி என்ன மாதிரி சாமಿ? என்ன குணம் அவருக்கு இருக்குது? ನೀವು ಹೇಳುವಂತ ಸ್ವಾಮಿಗಳ ದೇವರುಗಳು ಯಾವ ಗುಣಗಳುಳ್ಳವರು? நீங்க எல்லாம் விசுவாசிங்க இன்னும் பேர் வாங்கிட்டீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ವಿಶ್ವಾಸಿ ಎಂದು ಹೆಸರನ್ನು ಪಡೆದಿದ್ದೀರಿ. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? எதை நம்புறீங்க? ಯಾವುದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? ಯಾವುದನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೀರಿ? அப்படின்னு நம்மள ಯಾರಾவது கேட்டா, ಅವಿದ ಯಾರಾದರೂ ನಮ್ಮನ್ನು ಕೇಳಿದರೆ ನಾವು என்ன சொல்லுவோம்? ನಾವು ಏನನ್ನು ಹೇಳಬೇಕು? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் எப்படி சொல்லுவோம்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನೆಂದು ಹೇಗೆ ನಾವು ಹೇಳುವುದು? உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்க வசனங்களை காட்ட விரும்புறேன். ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತುಂಟು, ನಾನು ನಿಮ್ಗೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. நீங்க ನಂಬರ தேவன் எப்படிப்பட்டவர்? ನೀವು ನಂಬುವಂತ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನು? ಪರಿಶುದ್ಧನು. ಆಮೆನ್. ಪರಿಶುದ್ಧமானவர். ಪರಿಶುದ್ಧನು. லோக ரட்சகனு. இருப்பா, இந்த பக்கம் இருப்பா சொல்லிட்டோம். ನಂಬತಕ್ಕವನು, ಸತ್ಯವಂತನು, ಸೃಷ್ಟಿಗೆ ಮೂಲ ಪುರುಷನು, ಎಲ್ಲ ಓದ್ತಲೇ சொல்றாங்க. ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು. ವೆರಿ ಗುಡ್. ಓಕೆ. ಇದಕ್ಕೆಲ್ಲ ವಚನ ಆಧಾರ உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ಇದಕ್ಕೆಲ್ಲ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದಾ? நம்ம ஒருவனா சொல்றோம், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ನೀವು ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವಂತವುಗಳೇ. இப்ப நான் சொல்றது வந்து நீங்க எழுதி வச்சுக்கணும். ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು ನೀವು ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕೋಬಾರ್ದು, ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು, ಬದರ್ಕೊಳ್ಳಬೇಕು. அப்படின்னா எழுதி வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? ಬರೆದು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ஒரு கையில நோட் புக், ஒரு கையில பென் வச்சுக்கணும். ನೋಟ್ ಬುಕ್ ಅನ್ನು ಮತ್ತು ಪೆನ್ ಅನ್ನು ನೀವು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. இருக்குதா? ಇದೆಯಾ? இருக்கிறவங்களை பெண்ணை தூக்கி காட்டுங்க. அப்படி ಇರೋರ ಕೈ ಮೇಲೆ ಪೆನ್ನನ್ನು ತೋರಿಸಿ. ಚಂದನ ಎಲ್ಲಿ? ಖುಷಿ, ನೆಕ್ಸ್ಟ್ டைம் ಬರುವಾಗ ತಗೊಬನ್ನಿ. இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் எழுதிக்கிறீங்களோ அவங்க எழுதாதவங்களுக்கு நீங்க வீட்டில் போய் அவங்களுக்கு கிளாஸ் நீங்க எடுக்கணும். ಯಾರೆಲ್ಲ ಬರೆದುಕೊಂಡಿದ್ದೀರೋ ನೀವು ಬರೆದುಕೊಳ್ಳದಿರುವವರಿಗೆ ನೀವು ಅವರ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಏಕೆಂದರೆ இந்த வசனம்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲೂ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದವುಗಳು. நீங்க அதை படிக்கணும், ನೀವು ಅದನ್ನು ಓದಬೇಕು ಮುಖ್ಯವಾಗಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். ಅದನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ತಿಳಿದೇ ಇರುವವರಿಗೆ ನೀವು ಅದನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. சத்தியத்தை சொல்றதுதான், ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುವುದೇ ಸುವಿಶೇಷம். ಸುವಾರ್ತೆಯು, சுவிசேஷம், ಶುಭವಾರ್ತೆಯು. ஆமா.
விசேஷம்னு சொன்னா வார்த்தை, ವಿಶೇಷವೆಂದರೆ ವಾರ್ತೆಯು, அதாவது செய்தி, ಸಂದೇಶವು. ஆமா. சுவிசேஷம் அப்படி சொன்னா நல்ல செய்தி. ಶುಭ ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶವು. ಸುವಾರ್ತೆ, ವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ செய்தி, ಸುವಾರ್ತೆன்னா நல்ல செய்தி. ವಾರ್ತೆ ವಾರ್ತೆ ಅಂತ ಹೇಳುವುದನ್ನು ಸುವಾರ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶ. ವಾರ್ತೆ ಎಂದರೆ ಸಂದೇಶವು, ಸುವಾರ್ತೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದು ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎದು நல்ல ಸಂದೇಶம்? ಯಾವುದು ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶವು? ஆண்டவரை பத்தி சொல்றதுதான் நல்ல விசேஷம். ದೇವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವಂತದ್ದೇ ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶವು. சத்தியத்தை சொல்றதுதான் சுவிசேஷம். ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುವುದು ಸುವಾರ್ತೆಯು. அப்ப சத்தியங்கிறது எடுத்த உடனே சிலுவையில் இயேசு ಸತ್ತಾರ್ನ ಯಾರಿಗೂ புரியாது. ಅದು ಸತ್ಯವೆಂದು ಎತ್ತ ತಕ್ಷಣ ನಾವು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಮರಣ ಹೊಂದಿದೆ ಅಂದರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ, ಎಲ್ಲ புரியாது, அவங்களுக்கு ಏನು ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. இயேசு சிலுவையில் செத்தார் எடுத்த உடனே அதான் சொல்லிட்டோம்னா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತನು ಎಂದು ಅದನ್ನು ನಾವು ಎತ್ತ ತಕ್ಷಣ ಹೇಳಿದರೆ சிலுவை என்னன்னு தெரியாது, ಸಿಲುಬೆ ಏನೆಂದು ತಿಳಿಯದು, ஏன் இயேசுங்கிறவர் வந்தாருன்னு தெரியாது, ಯೇಸುವಿನ ಆತನು ಏಕೆ ಬಂದನೆಂದು ತಿಳಿಯದು. அவரை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்னாடி, ಅವರಿಗೆ ಆತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அடிப்படையான சில சத்தியங்கள் நம்ம சொல்லணும். ಅಡಿಪಡೆಯಾದ ಒಂದು ಸತ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. ಅಡಿಪಾಯವಾದ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಹಾಕಬೇಕು. அப்படி சொன்னாதான், ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿದರೇನೆ அந்த அடிப்பாயದ ಮೇಲೆ ಕಟ್ಟறது தான் அவங்களுக்கு புரியும். ಆ ಅಡಿಪಾಯದ ಮೇಲೆ ಕಟ್ಟುವಂತದ್ದು ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವುದು. ಅಡಿಪಾಯங்கிறது என்னன்னா, ಅಡಿಪಾಯ ಎನ್ನುವುದು ಏನೆಂದರೆ தேவன் யாருன்னு முதல்ல சொல்லணும். ದೇವರು ಯಾರು ಎಂದು ಮೊದಲು ನಾವು ಹೇಳಬೇಕು. அதுக்கப்புறம் ಅದರ ನಂತರ அவருடைய மகனை பத்தி நமக்கு சொன்னா அவங்களுக்கு புரியும். ಆತನ ಮಗನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದರೆ ಅವರಿಗೆ ತಿಳಿಯುವುದು. நிறைய பேருக்கு இது புரியல, ಅನೇಕರಿಗೆ ಇದು ತಿಳಿಯದು. அதனாலதான் இதை நான் சொல்றேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு முன்னாடி, ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, முதல் எடுத்த உடனே சிலுவைன்னு சொல்றதுக்கு முன்னாடி, ಮೊದಲೇ ನಾವು ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, சிலுவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எதை பத்தி சொல்லணும்? ಸಿಲುಬೆಯನ್ನು ಸಿಲುಬೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕು? ಯಾವುದನ್ನು ಹೇಳಬೇಕು? ಯಾವುದನ್ನು ಹೇಳಬೇಕು? தேவன் யாருன்னு சொல்லணும். ದೇವರು ಯಾರು ಎಂದು ಹೇಳಬೇಕು. அவருடைய குணாதிசயங்கள் என்ன? ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳು ಏನು? அவருடைய குண லட்சணங்கள் என்ன? ಗುಣ ಲಕ್ಷಣಗಳು ಏನು? அவருடைய பண்புகள், அவருடைய உணர்வுகள் என்னன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ಆತನ ಸ್ಪರ್ಶವು ಏನೆಂದು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. முதலாவதாக நம்ம என்ன சொல்லணும்? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಏನು ಹೇಳಬೇಕು? முதல்ல சொல்லப்பட வேண்டிய சத்தியம் என்ன? ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಬೇಕಿರುವಂತಹ ಸತ್ಯವು ಏನು? கடவுளை பத்தி நீங்க சொல்ல போறீங்க ஒருத்தருக்கு, ದೇವರನ್ನು ಕುರಿತು ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಹೇಳಲಿದ್ದೀರಿ. முதல்ல என்ன சொல்லுவீங்க? ಮೊದಲು ಏನು ಹೇಳುತ್ತೀರಿ? பைபிள் இருக்கக்கூடிய முதல் புத்தகத்தை எடுக்கணும். ಬೈಬಲ್ ಇರುವಂತಹ ಮೊದಲನೇ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. முதல் புத்தகத்துல எந்த அதிகாரத்தை எடுப்பீங்க? ಮೊದಲನೇ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯಾವ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? முதல் அதிகாரத்தை எடுக்கணும். ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. முதல் அதிகாரத்துல 31 ವಚನ எதை சொல்லுவீங்க? ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 31 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತೀರಿ? எதை சொல்லுவீர்கள்? ಯಾವುದನ್ನು ಹೇಳುವಿರಿ? முதல் வசனத்தை தான் சொல்லணும். ಮೊದಲ ವಾಕ್ಯವನ್ನೇ ಹೇಳಬೇಕು. அப்ப அந்த வசனம் கடவுளை பத்தி முதல் என்ன சொல்லுது? ಆ ವಾಕ್ಯವು ದೇವರನ್ನು ಕುರಿತು ಮೊದಲು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அவர்தான் தேவன். ದೇವರು ಆದಿಯಲ್ಲಿ ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು, ಆತನೇ ದೇವರು. ಸೃಷ್ಟಿக்கிறவர் தான் தேவன், ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವ ಆತನೇ ದೇವರು. ಆದಿಕಾಂಡ 1:1 எடுத்து வாசிங்க, ತೆಗೆದು ಓದೋಣ. ಆದಿಕಾಂಡ 1:1 ವಾಕ್ಯ. ಜೆನೆಸಿಸ್ 1:1, ஆதியாகமம் 1:1. ಆದಿಕಾಂಡ 1. ಓಕೆ. ಆದಿயிலே தேவன், ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ಓಕೆ. இரண்டாவதாக நம்ம என்ன சொல்லுவோம்? ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? முதல் விஷயம் என்ன எழுதிருக்கீங்க? ಮೊದಲ ವಿಷಯ ಏನು ಬರೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ? தேவன் யாருன்னா என்ன சொல்லுவீங்க? ದೇವರು ಯಾರೆಂದರೆ ಏನು ಹೇಳುತ್ತೀರಿ? யாரு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரோ அவர்தான் தேவன். ಯಾರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನೋ ಆತನೇ ದೇವರು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ ನಿಮಗೆ? குப்பம்மாக்கு புரியுதா? ಕುಪ್ಪಮ್ಮ ಅವರೇ, ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? என்ன புரியுதுமா? ಏನು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಮ್ಮ? ஏன் அதை சொல்றோம்? ಏಕೆ ಅದನ್ನು ಹೇಳ್ತೇವೆ? அவர்தாமா கடவுளே, ಆತನೆಮ್ಮ ದೇವರು. குரங்கு யானை எல்லாம் கடவுள் கிடையாது. ಕೋತಿ ಆನೆಗಳೆಲ್ಲ ದೇವರುಗಳಲ್ಲ. எல்லாத்தையும் உண்டு பண்ணாரு பாத்தீங்களா? ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನಲ್ಲವೇ? அவர்தான் கடவுள், ಆತನೇ ದೇವರು. அதை சொல்றதுக்காக தான் ಅದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿಯೇ ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறோம். ಆದಿಕಾಂಡ 1:1 ಹೇಳುತ್ತೇವೆ. அல்லேலூயா. உட்காருப்பா, ஏப்பா. வச்சுட்டு
ஓகே, அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம்? ನಂತರದನ್ನು ಏನು ಹೇಳಲಿದ್ದೇವೆ? அவர் எந்த மாதிரியான ஆளு? ಆತನು ಯಾವ ವಿಧವಾದಂತ தேவன் ವ್ಯಕ್ತಿ? எப்படிப்பட்டவரா இருக்காரு? ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನಾಗಿದ್ದಾನೆ? 1 யோவான் 1 ಯೋಹಾನನು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம். 8ನೇ ವಾಕ್ಯ. 1 யோவான் 4:8. 1 ಯೋಹಾನನು 4:8. 1 ಯೋಹಾನ 4:8. இல்லப்பா, ஹலோ, ಫಸ್ಟ್ ಜಾನ್ 1 ಯೋಹಾನ. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನಲ್ಲ, ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡವನು ಅಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯು. ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯು. ஹல்லேலூயா. அன்பு இல்லாதவனுக்கு தேவன் என்னன்னே புரியாது. ஏனென்றால் தேவன் அன்பே உருவமாய் இருக்கிறார். அன்புதான் நம்முடைய உருவம். ಪ್ರೀತಿ ಆತನ ರೂಪವು. ಇಂಗ್ಲಿಷ್. Whoever does not love does not know God. He does not know God. Because God is love. Because God is love. He is love. ஏப்பா அங்க போயிட்டா? ಬಣ್ಣ ಪರವಾಗಿಲ್ಲ. லைட்டு அல்ல, அவனுக்கு ஒன்றும் ஃபெல்லோஷிப்லாம் தேவையில்லை. நீ முன்னாடி வாப்பா, உன்னை பார்த்தா எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. தூரமாக போயிட்டுனா தூரமாக போன மாதிரி இருக்குது. ஓகே, தேவனை பற்றி நம்ம சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன? ದೇವರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೇಳುವಂತ ಎರಡನೆಯ ವಿಷಯವು ಏನು? அதுதான் அவருடைய உருவமே அன்பு தான். ಆತನ ರೂಪವೇ ಬಂದ ಪ್ರೀತಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಪ್ರೀತಿ தான் அவருடைய உருவம். ಪ್ರೀತಿ ಎಂದರೆ ಆತನ ರೂಪವು. அவர் எப்படிப்பட்டவர்? ಆತನು ಯಾವ ವಿಧವಾದವನು? நீங்க சொல்லக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவர்? ಹೇಳುವಂತ ದೇವರು ಯಾವ ವಿಧವಾದವನು? அன்பு உள்ள தேவன், ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அவர் உலகத்தை சிருஷ்டித்தவர் மட்டுமில்ல, ಆತನ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் அன்புள்ளவர், ಆತನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನು. எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? ಎಷ್ಟು ಅಂಶಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದೆ ನಿಮಗೆ? ಎರಡು. முதல்ல என்ன சொன்னது? ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿದ್ದು ಏನು? அவர் சிருஷ்டிகர்த்த. ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. இரண்டாவது என்ன சொல்லணும்? ಎರಡನೇದು ಏನು ಹೇಳಬೇಕು? அவர் பிரீத்தி சொரூபியாகிதான். ಆತನು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர்கிட்ட முழுமையாக என்ன இருக்குதுன்னா அன்பு தான் இருக்குது. ಆತನಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಏನಿದೆ ಎಂದರೆ ಆತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರ ಇರುವುದು. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் எல்லா சிருஷ்டிப்புகளை விட வித்தியாசமானவராக இருக்கிறார். ಅದನ್ನು ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಗಿಂತಲೂ ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. சிருஷ்டி எல்லாம் கடவுள் கிடையாது. ಸೃಷ್ಟಿ ಎಲ್ಲವೂ ದೇವರಲ್ಲ, சிருஷ்டித்தவர் தான் கடவுள். ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಆತನೇ ದೇವರು. அவர் வித்தியாசமா இருக்கிறார். ಆತನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾನೆ. சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களை விட அவர் வித்தியாசமா இருக்கிறார். ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ವಸ್ತುಗಳಿಗಿಂತಲೂ ಆತನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ಹಾಗಾದ್ರೆ ಆತನಿಗೆ ಅದಕ್ಕೆ ಏನು ಹೆಸರು ಹೇಳೋಣ? ஒரு கார்பெண்டர் சேர் செய்யலாம். ಒಬ್ಬ ಕಾರ್ಪೆಂಟರ್ ಬಂದು ಚೇರನ್ನು ಮಾಡಬಹುದು. ஒரு பெட் செய்யலாம். ಒಂದು ಬೆಡ್ ಅನ್ನು ಮಾಡಬಹುದು. ஒரு டோர் பண்ணலாம். ಒಂದು ಡೋರ್ ಅನ್ನು ಮಾಡಬಹುದು. ஒரு கிட்டக்கி பண்ணலாம். ಒಂದು ಕಿಟಕಿಯನ್ನು ಮಾಡಬಹುದು, இல்லையா? ಅಲ್ಲವೇ? ஆனா கார்பெண்டர் டோர் கிடையாது. ಆದ್ರೆ ಆ ಕಾರ್ಪೆಂಟರ್ ಡೋರ್ ಅಲ್ಲ, சேரும் கிடையாது, ಆ ಚೇರು ಅಲ್ಲ. அவரால் தான் எல்லாம் வந்தது. ಆತನಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ಬಂದಿತ್ತು. ஆனால் அவர் அந்த பொருளை விட வித்தியாசமானவர். ಆದರೆ ಆತನು ಆ ವಸ್ತುಗಳಿಗಿಂತಲೂ ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳವನು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ನಿಮಗೆ? அவர்தான் கல்லையும் மண்ணையும் உண்டு பண்ணினார். ಆತನ ಕಲ್ಲನ್ನು ಮಣ್ಣನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ஆனால் அவர் கல்லாகவும் இல்லை மண்ணாகவும் இல்லை. ಆತನು ಕಲ್ಲಾಗಿಯೂ ಇಲ್ಲ ಮಣ್ಣಾಗಿಯೂ ಇಲ್ಲ. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ಎಲ್ಲವನ್ನು ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿಸಿ ಒಂದೇ ಪದದಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದರೆ என்ன வார்த்தை சொல்லுவீங்க? ಏನು ಪದವನ್ನು ಹೇಳುತ್ತೀರಾ? இது எல்லாத்தையும் விட அவர் வேறையா இருக்காருன்னா அதுக்கு பேர் தான் பரிசுத்தர். ಇದೆಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಆತನು ಬೇರೆಯಾಗಿದ್ದಾನೆ, ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಪರಿಶುದ್ಧನು. பரிசுத்தன் என்ன அர்த்தம்? ಪರಿಶುದ್ಧನ್ ಎಂದರೆ ಏನರ್ಥವು? சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறது? ಶುದ್ಧಕ್ಕೂ ಮತ್ತು ಅಶುದ್ಧಕ್ಕಿರುವಂತ ಅರ್ಥವು ಏನು? ஓகே, அநீதி, தீட்டுள்ளது. அடுத்தது ನಂತರ இப்போ எல்லாரும் நீங்க இந்த பக்கம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ಎಲ್ಲರೂ ಈ ಕಡೆಗೆ ನೋಡುತ್ತಿದ್ದೀರಲ್ಲವೇ? எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ಎಲ್ಲರೂ ಈಗ ನೋಡುತ್ತಿದ್ದೀವಲ್ಲವೇ? இங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் ஆப்போசிட்டா பார்த்துட்டு இருக்கோம். ನಾವಿಬ್ಬರು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ.
வித்தியாசமா இருக்கும்ல, ವ್ಯತ್ಯಾಸವಿದೆಯಲ್ಲವೇ? அந்த வித்தியாசம்ங்கிறது தான் பரிசுத்தம். ಆ ವ್ಯತ್ಯಾಸವೆನ್ನುವುದೇ ಪರಿಶುದ್ಧವು. தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார், அவைகளைப் போல அவர் இல்லை, அவர் வித்தியாசமானவர் அர்த்தம். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, ಅವುಗಳಂತ ಆತನು ಇಲ್ಲ, ಆತನು ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳವನೆಂದು ಅರ್ಥವು. ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಈ ವಸ್ತುಗಳ ಹಾಗೆ ಇಲ್ಲ, ಆತನು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾನೆ, அதுக்கு பேர் தான் பரிசுத்தன். ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಪರಿಶುದ್ಧನು. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதாமா? கொண்டு மட்டும் மொட்டையா தெரியுது, ஒண்ணு புரிஞ்ச மாதிரி தெரியலையா? புரியுதா புரியலையா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯೇ ಇಲ್ಲವೇ? God created everything but he is not the creation. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், ஆனால் அவர் சிருஷ்டியை போல இல்லை. ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು, ಆದರೆ ಆತನು ಸೃಷ್ಟಿಯಂತೆ ಇಲ್ಲ. அதனால தான் அவருக்கு பேர் பரிசுத்த. ಆದ್ದರಿಂದಲೇ ಆತನಿಗೆ ಹೆಸರು ಪರಿಶುದ್ಧನು. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருந்துச்சுன்னா, ಎಲ್ಲ ಒಟ್ಟು ಸೇರಿ ಇರುವುದಾದರೆ அது காமன், ಅದು ಸಾಮಾನ್ಯವಾದು. அதுல இருந்து இவர் வித்தியாசமாக வேறுபட்டவராக இருக்கிறாரே, அதுதான் பரிசுத்தம். ಆದ್ದರಿಂದ ಈತನು ವ್ಯತ್ಯಾಸ ಬೇರ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನಲ್ಲವೇ, ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾನಲ್ಲವೇ, அதுவே ಪರಿಶುದ್ಧವು. அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಪರಿಶುದ್ಧವು. தமிழ்ல பரிசுத்தம், கன்னடத்துல பரிசுத்தம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மற்ற பொருள்களை போல ஒரு பொருளாக இல்லை, அவர் வித்தியாசமா இருக்கிறார். ಮತ್ತೆ ವಸ್ತುಗಳಂತ ಆತನು ವ್ಯತ್ಯಾಸ, ಅವುಗಳಂತ ಆತನು ಇಲ್ಲ, ಆತನು ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. ಲೇವಿಯರಾಗಮಂ ಯಾಜಕಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. ಲೇವಿಯರಾಗಮಂ 19:2, ಲೆವಿಟಿಕಸ್ 19:2. 19:2 ಯಾಜಕಕಾಂಡ 19:2. Speak to the entire assembly of Israel and say to them, be holy because I, the Lord your God, I am holy. Amen. ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಸಮೂಹದವರಿಗೆ ಹೀಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಬೇಕು, ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು, ನೀವು ಸಹ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் மற்றவர்களை கூட சேர்ந்தில்ல, நான் வித்தியாசமாய் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். அதனால என்னை நம்புகிற நீங்களும் மற்றவர்களைப் போல கும்பல்ல கோய்ந்தா போடக்கூடாது. நீங்களும் என்னை போல வித்தியாசமானவர்களாய், என்னை போல பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும். ನೀವು ನನ್ನಂತೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. 1 ಸಾಮುವೇಲ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது ವಚனம் 2ನೇ ವಾಕ್ಯ. 1 ಸಾಮುವೇಲ್ 2:2 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. ಯೆಹೋವನಂತ ಪರಿಶುದ್ಧನು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರು ಯಾರು? ಯೆಹೋವನಂತೆ ಪರಿಶುದ್ಧನು ಒಬ್ಬರು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರು ಯಾರು? ನಿನ್ನ ಹೊರತು ಬೇರೆ ದೇವರುಗಳೇ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ದೇವರೇ, ನನ್ನ ದೇವರೇ ಅಸಮಾನವಾದ ಆಶ್ರಯ ದುರ್ಗವು. ಅಸಮಾನವಾದ, ನಿನಗೆ ಸಮಾನನ ಒಬ್ಬನಿಲ್ಲ, ಅಸಮಾನನಾದ ಆಶ್ರಯ ದುರ್ಗವು, ಆಶ್ರಯ ದುರ್ಗವು. Hallelujah. There is no one holy. There is no one holy like the Lord. Like the Lord. There is no one besides you. There is no one beside. There is no rock like our God. There is no rock like our God. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ನಮ್ಮಂತ ದೇವರು, ನಿನ್ನಂತ ದೇವರು, ನಿನ್ನಂತ ದೇವರು. ಓಕೆ, ಪಾಡುங்க. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನನಾಗೆ ಯೇಸುವನು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಸಾಕು. Praise the Lord. Praise the Lord. ದೇವನೇ ಪತಿ ಎತ್ತನ ವಿಷಯத்தை ಕற்றுಕೊಂಡோம். ದೇವರನ್ನು ಕುರಿತು ಎಷ್ಟು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಂಡೆವು. என்னது? ಮೊದಲನೇದು ಯಾವುದು? அவர்தான் சிருஷ்டித்தவர் தான் தேவன். ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾತನೇ ದೇವರು. இரண்டாவது ಎರಡನೆಯದು
அன்பாகவே இருக்கிறவர் தான் தேவன். ಪ್ರೀತಿಯುಳ್ಳವನಾಗಿಯೇ ಇರುವಾತನೇ ದೇವರು. மூணாவது, ಮೂರನೆಯದು பரிசுத்தனாயிருப்பவரே தேவன். ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವಾತನೇ ದೇವರು. அவரு சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களை போல இல்ல. ಆತನು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವಸ್ತುಗಳಂತೆ ಇಲ್ಲ. யானையை போல இருக்காரா? ಒಂದು ಆನೆಯಂತೆ ಇದ್ದಾರೆಯೇ? குரங்கு மாதிரி இருக்காரா? ಇಲ್ಲ ಕೋತಿಯಂತಿದ್ದಾರೆಯೇ? வாயில் என்னது? வாயில ஒன்றும் இல்லையா? சொல்லுங்க, வாய் தந்தா சொல்லுங்க. பொருளை போல எந்த பொருளை போலும் இயேசு கடவுள் இல்லை. ಆ ವಸ್ತುಗಳಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಸ್ತುವಾಗಲಿ ದೇವರಂತೆ ಇಲ್ಲ. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராயிருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ ಮೇಲಾದ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತಾರೆ, ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அந்த வார்த்தை தான் பரிசுத்தம். ಆ ಒಂದು ಪದವೇ ಪರಿಶುದ್ಧವು. சரி, இப்போ நம்ம நாலாவது விஷயத்துக்கு போவோம். ನಾಲ್ಕನೇ ವಿಷಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಣ. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, ಆತನು ಯಾವ ವಿಧವಾದವನಾಗಿದ್ದಾನೆಂದರೆ, நம்மை போல அவர் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ನಮ್ಮಂತೆ ಆತನು ಇಲ್ಲ ಎನ್ನುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತುಂಟೆ? நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? ನಾವೆಲ್ಲ ಹೇಗಿದ್ದೇವೆ சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿ. பாவிகளா இருக்கிறோம், ரைட்டு. ಅಸುತ್ತರು, அசுத்தரா இருக்கிறோம், ಅವಿಧಿಯರು, ಅವಿಧಿಯರು, ಅನೀತಿವಂತರು. இப்போ காலையில் எந்திரிச்சு எத்தனை பேர் பல்லு விளக்குனீங்க? ಬೆಳಿಗ್ಗೆ ದರ್ಶನ ಅಲ್ಲಿ ಉಜ್ಜಿದ್ದೀರಿ. நீங்கள் வளர்க்குங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் பல்லு விளக்குனாங்கன்னு? சில பேர் பல்லு வளர்க்கல, அது எப்படி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள்லாம் பல்லு வளர்க்கணும்? ಕೆಲವರು முடியும் இல்லையா? எத்தனை பேர் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ಸ್ನಾನ ಮಾಡಿ நாங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தோம்னு சொல்ல முடியுமா? ನಾವೆಲ್ಲ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಬಂದಿವಿ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? நீங்கள் குளிச்சா நீங்கள் தான் சொல்லணும். ನೀವು ಸ್ನಾನ ಮಾಡಿದರೆ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಬೇಕು. ஓகே, நாம் இப்போ கூட பரிசுத்தமா, அதாவது அசுத்தமாக இருக்கிறோமா? ಇವಾಗಲೂ ನಾವು ಅಸುತ್ತರಾಗಿ ಇದ್ದೇವಾ? அப்போ நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? இல்லப்பா, பாவியா இருந்தவங்க இப்ப பரிசுத்தமாயிட்டாங்கல்ல, ಪಾಪಿಯಾಗಿ அசுத்தமா இருந்தவங்க இப்ப சுத்தமாயிட்டாங்கல்ல. ಅಸುತ್ತವಾಗಿ நீங்க என்ன ஆயிட்டு இருக்கீங்க? ಶುದ್ಧರಾಗಿದೆ. ಹಾಗಾದ್ರೆ ನೀವೇನಾಗಿದ್ದೀರಿ? நீங்க சேஞ்ச் ஆயிட்டு இருக்கீங்க, ನೀವು ಬದಲಾಗುತ್ತಿದ್ದೀರಿ. நீங்க என்ன ஆயிட்டு இருக்கீங்க? ನೀವೇನಾಗುತ್ತಿದ್ದೀರಿ? செத்து போன மாதிரி இருந்தவன் உயிரோட வந்துட்டோம். ಸತ್ತಂತೆ ಇದ್ದವನು ಜೀವದಿಂದ ಬಂದನು. பொய் பேசிட்டு இருந்தவங்க இப்ப நம்ம உண்மையை பேச கத்துக்கிட்டோம். ಸುಳ್ಳು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದವನು ಇವಾಗ ಸತ್ಯವನ್ನೇ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. அசுத்தமா இருக்கிறவங்க சுத்தமாகிறதுக்கு கத்துக்கிட்டு இருக்கிறோம். ಅಸುತ್ತವಾಗಿದ್ದವನು ಶುದ್ಧನಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஒண்ணுமே தெரியாத முட்டாளா இருந்தவங்க இப்ப நம்ம விஷயம் தெரிஞ்சவங்களாக ஆகிட்டு வரோம். ಒಂದು ತಿಳಿದಂತ ಮುಟ್ಟಾಳರಾಗಿದ್ದ ನಾವು ಈಗ ಎಲ್ಲ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ತಿಳಿದವರಾಗಿ ಆಗುತ್ತಿದ್ದೇವೆ. முன்னாடி குழந்தையா இருந்தோம், அப்புறமா நடக்க ஆரம்பிச்சோம். ಮೊದಲು ಮಗುವಾಗಿದ್ದೆವು, ನಂತರ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆವು. இப்ப பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ಇವಾಗ ಮಾತನಾಡೋದಕ್ಕೂ ಯೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕೂ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ನಾವು ಬೆಳೆದಿದ್ದೇವೆ. நாம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? ನಾವು ಏನಾಗುತ್ತಿದ್ದೇವೆ? எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? மாறிக்கொண்டே இருக்கிறோம், ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. அப்படி நாளா மாணவன் சொல்றோம், கை தூக்குங்க. ನಾವೆಲ್ಲ ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವವರು ಕೈಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. பரவாயில்ல. அப்படி நாம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? ನಾವೇನಾಗುತ್ತಿದ್ದೇವೆ? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறோமா இல்லையா? ನಾವು ಬದಲಾಗುತ್ತಿದ್ದೇವೆ ಇಲ್ಲವೇ? நான் மட்டும் சேஞ்ச் ஆக மாட்டேன் பாஸ்டர், நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். ನಾವೆಲ್ಲ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ನಾವು ಯಾವಾಗಲೂ ಇದ್ದಂತೆ ಇರುತ್ತೇವೆ. ஃபேன் பேக்கப்பா, ஃபேன் போட்டு விடுமா இவருக்கு? இப்படி சரி, ஃபேனை போட்டு விடுங்க. ஹல்லேலூயா. இப்போ நாமெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கிறோமா? ಇವಾಗ ನಾವೆಲ್ಲ ಏನಾಗುತ್ತಿದ್ದೇವಮ್ಮ? நம்ம சேஞ்ச் ஆகணுமா இல்லையா? ನಾವು ಬದಲಾಗಬೇಕೇ ಬೇಡವೇ? சேஞ்ச் ஆகலைன்னா, ಬದಲಾಗಲಿಲ್ಲವೆಂದರೆ நாம செத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ನಾವು ಸಾಯುತ್ತಿದ್ದೇವಂತ ಅರ್ಥ. கை நாளைக்கு கெட்டியா வச்சுக்கோ. நான் மாறுறேன்னா நான் வளர்றேன்னு அர்த்தம். ನಾನು ಬದಲಾಗುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಬೆಳೆಯುತ್ತಿದ್ದೇವೆ ಅಂತ ಅರ್ಥ. ಆದರೆ ನಾನು வளர மாட்டேன், ನಾನು ಬೆಳೆಯುವುದೂ ಇಲ್ಲ, நான் மாறுவதே இல்ல, ನಾನು ಬದಲಾಗುವುದೂ ಇಲ್ಲ, நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், ನಾನು ಇದ್ದಂತೆಯೇ ಇರುತ್ತೇನೆ. அப்படி சொல்றது ரெண்டு பேரு. ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳುವುದು ಇಬ್ಬರು ಮಾತ್ರ. சொல்லுங்க பார்க்கலாம், யாருங்க? ಯಾರಂತ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ஆஹா, எடுத்தோன்னே சைட்னு சொல்லிட்டியா? அவன் நல்லா இருந்ததுன்னா கீழே மாறினா. ಅವನು ಚೆನ್ನಾಗಿದ್ದವನಾಗಿ ಬಿದ್ದು ಹೋದನು. ಚೆನ್ನಾಗಿ ಇದ್ದವನು ಬಿದ್ದು ಹೋದನು, ಕೆಟ್ಟು ಹೋದ இல்லையா? உண்டாக்கி போட்ட போது சாத்தானா இருந்தானா? ಅವನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಾಗ ಸೈತಾನನಾಗಿದ್ದಾನೆ ಇಲ್ಲ. அப்போ அவன் சேஞ்ச் ஆனால் தப்பான சேஞ்ச் அது. ಅದರ ಬದಲಾದನು, ತಪ್ಪಾದ ವಿಧದಲ್ಲಿ ಬದಲಾದನು. ஓகே, அப்போ இன்னொரு ஆள், அது தப்பாக இருந்தால் இன்னொரு ஆள் யாரு? ತಪ್ಪಾಗಿದ್ದಂತ ಮತ್ತೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಯಾರು? இல்லை, நீ சொன்னது தப்பா இருந்தால், ನೀನು ಹೇಳಿದ್ದು ತಪ್ಪಾಗಿದ್ದರೆ சரியாத இன்னொருத்தர் யாரு? ಸರಿಯಾದ ಮತ್ತೊಬ್ಬನು ಯಾರು?
இன்னும் புரியலையா உங்களுக்கு? மொத்தம் நேற்று புரியல. மீண்டும் என்றும் மாறாதவர் யாரு? ನಿನ್ನೆ ಇಂದು ನಾಳೆ ಬದಲಾಗದವನು ಯಾರು? இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? ಇದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟು ಸಮಯನೇ. டெவலப்மெண்ட் ஆகாதவர் யாரு? ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದದೇ ಇರುವವರು ಯಾರು? இப்படி சொல்லுவாங்க. மிரட்டுறாரு. ஆமாப்பான்னு சொல்லு நீ. ஹலோ, ஆமாப்பான்னு சொல்லு. கடவுளை வந்து டெவலப்மெண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. தேவர்ல இருக்காரு அவரு. ದೇವರ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்தாக்கா டெவலப் ஆகணும். அவர்கிட்ட குறையே இல்லையே, அவர் எது டெவலப் ஆகணும்? ಆತನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕೊರತೆ ಇಲ್ಲ, ಏಕೆ ಆತನು ಡೆವಲಪ್ ಆಗಬೇಕು, ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಬೇಕು? புரியலையா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ವೇ ನಿಮಗೆ? நாம் எல்லாரும் டெவலப்மெண்ட் ஆகணும். ನಾವೆಲ್ಲರೂ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಲೇಬೇಕು. நாம மாறணும். ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. ஏன் கர்த்தர் மாற வேண்டிய அவசியம் இல்ல? ಏಕೆ ದೇವರು ಬದಲಾಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ? ಆಯ್ತಪ್ಪ, ಯಾಕೆ ಹೇಳಿ? ಆತನು ಪರಿಪೂರ್ಣನಾಗಿದ್ದಾನೆ. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಆಯ್ತಪ್ಪನಾ? ಆತನು ಯಾವಾಗ ಕುಂದಿ ಹೋದನು? ಆತನಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆ ಇದೆ? ಯಾಕೆ ಆತನ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗಬೇಕು? ಅವ್ರ ಹತ್ರ ಏನು ಕೊರತೆ ಇದೆ? ಅಯ್ಯೋ ಅಪ್ಪ, ಅವ್ರ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗ வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எப்பொழுதுமே பரிபூர்ணர். ಆತನು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆತನು ಯಾವಾಗಲೂ ಪರಿಪೂರ್ಣನೇ. அவர்கிட்ட எதுவுமே கம்மியா போகல. ಆತನಲ್ಲಿ ಯಾವುದು ಕಮ್ಮಿಯಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. தேவன் என்பவர், ದೇವರೆನ್ನುವ ಆತನು அவர் மாறுவதே இல்லை, ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ ನಿಮಗೆ? யாரு மாறணும்? ಯಾರು ಬದಲಾಗಬೇಕು? சரியில்லாதவங்க மாறணும். ಸರಿಯಾಗಿಲ್ಲದವರು ಬದಲಾಗಬೇಕು. தப்பா இருக்கிறவங்க மாறணும். ತಪ್ಪಾಗಿರೋರು ಬದಲಾಗಬೇಕು. பாவிகள் மாறணும். ಪಾಪಿಗಳು ಬದಲಾಗಬೇಕು. ஏன் கர்த்தர் மாற வேண்டியதில்லைன்னு ನಾವು சொல்றோம்? ಏಕೆ ದೇವರು ಬದಲಾಗದವನಿರಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆ? ಯಾಕೆ ದೇವರು ಬದಲಾಗಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಹೇಳಬೇಕು? ಹೇಳಿ, ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಹೇಳಿ ಇಲ್ಲಿಂದ. ಯಾಕೆ ದೇವರು ಬದಲಾಗುವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬೇಕು? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೆಚ್ಚಾಗಬೇಕಾ ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ನಿಮಗೆ? ಅರ್ಥ ಆಗುತ್ತಿದೆಯಾ? ದೇವನ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ಬೇಕೇ ಇಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ಆತನ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர் ಆತನು மாறுவதில்லை, ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. அவர் அப்படியே தான் இருக்கிறார். ಆತನು ಹಾಗೆಯೇ ಇದ್ದಾನೆ. ஏன்னா அவர் எதுவுமே குறைஞ்சு போல. ಏಕೆಂದ್ರೆ ಆತನು ಯಾವುದು ಕಮ್ಮಿಯಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. மனுஷன் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்ப இருக்கிறானா? ಮನುಷ್ಯನು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಇದ್ದಂತೆ ಇವಾಗ ಇದ್ದಾನೆಯೇ? இல்ல ಇಲ್ಲ. ஆதாமை பாருங்க. ಆದಮನನ್ನು ನೋಡಿರಿ. ஆதாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான்? ಆದಮನ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದನು? தேவனை போலவே இருந்தான். ದೇವರಂತೆ ಇದ್ದನು. தேவனுடைய சாயல் அவன்கிட்ட இருந்தது. ದೇವರ ಸ್ವರೂಪವಾತನಲ್ಲಿ ಇದ್ದಿತು. தேவனுடைய உருவம் அவன்கிட்ட இருந்தது. ದೇವರ ರೂಪವಾತನಲ್ಲಿ ಇದ್ದಿತು. தேவனுடைய குணங்கள் அவன்கிட்ட இருந்தது. ದೇವರ ಗುಣಾತಿಶಯಗಳಿದ್ದವು. தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட ದೇವರಲ್ಲಿರುವಂತಹ ಅಧಿಕಾರಿಗಳು ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಿತು. ಆದರೆ அவன் என்ன ஆனா? ಆತನು ಏನಾದನು? இருந்த நிலைமையிலிருந்து விழுந்தான். ಇದ್ದಂತ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದನು. ಅವನಿடத்துல ಮಹಿಮೆ இருந்தது, ಮಹಿಮೆ இழந்தான். ಆತನಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇದ್ದಿತು, ಅವನು ಮಹಿಮೆ ಕಳೆದುಕೊಂಡನು. இப்ப அவன்கிட்ட என்ன இல்ல? ಈಗ ಅವನಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ? மகிமை இல்ல, ಮಹಿಮೆ ಇಲ್ಲ, அதிகாரம் இல்ல, ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. அப்புறம் ಅನಂತರ ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲ, பரிசுத்தம் இல்ல, ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲ. அப்புறம் ಅನಂತರ நீதி இல்ல, ನೀತಿ ಇಲ್ಲ. அப்புறம் ಅನಂತರ சக்தி இல்ல, ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. எல்லாம் போச்சு, ஜீரோ ஆகி போச்சு. ಎಲ್ಲವೂ ಸೊನ್ನೆ ಆಯಿತು. இப்ப ಈಗ அப்படியே விட்டுதான் அவன் எப்படி என்ன ஆயிருவான்? ಹಾಗೆ ಬಿಟ್ಟರೆ ಅವನು ಏನಾಗುತ್ತಾನೆ? செத்தவனாதான் இருக்கிறான். ಅವನು ಸತ್ತವನಾಗಿಯೇ ಇದ್ದಾನೆ. தேவனை விட்டா, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟನು, அவன் செத்தான ಅರ್ಥ. ಅವನು ಸತ್ತನೆಂದು ಅರ್ಥವು. இப்ப அவன் மனம் திரும்பினால், ಅವನ ಮನ ತಿರುಗಿದರೆ அவன் சேஞ்ச் ஆகிறான்னு அர்த்தம். ಅವನು ಬದಲಾಗುತ್ತಿದ್ದಾನೆಂದು ಅರ್ಥವು. புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? அப்ப அவன் மாறுறான். ಹಾಗಾದ್ರೆ ಅವನು ಬದಲಾಗುತ್ತಿದ್ದಾನೆ. மனசுல மாற்றம் வருது, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬರುತ್ತಿದೆ. ಬರುತ್ತಿದೆಯಾ? ನಾನು செஞ்சது ತಪ್ಪು, ನಾನು ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪು, நம்ம திரும்பி ஆண்டவர்கிட்டயே போயிருவோம், ನಾನು ತಿರುಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗೋಣ அப்படின்னு மைண்ட்ல சேஞ்ச் ஆகுதா? ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬದಲಾಗುತ್ತಿದೆಯಾ? ஆகணும்.
ಆಗಬೇಕು. அப்படி ஆனா ಹಾಗಾದರೆ அவன் மாறுகிறான். ಅವನು ಬದಲಾಗುತ್ತಿದ್ದಾನೆ. செத்து போனவன் கை காலெல்லாம் அசையுதுன்னு அர்த்தம். ಸತ್ತವನಲ್ಲಿ ಕೈಕಾಲುಗಳು ಕದಲುತ್ತಿದೆ ಎಂದು ಅರ್ಥವು. மனசு வேலை செய்யுது, இருதயம் வேலை செய்யுது, ಹೃದಯ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದೆ, ஆத்மாவுக்கு உயிர் வருது, ಆತ್ಮಗೆ ಜೀವ ಬರುತ್ತಿದೆ, வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறான், ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ, நம்ப ஆரம்பிக்கிறான், ನಂಬಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ, மாறுகிறான், ಆಡುತ್ತಾನೆ, மாறுகிறான், ಬದಲಾಗುತ್ತಿದ್ದಾನೆ, மாறுகிறான், ಬದಲಾಗುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் தேவனை போல திரும்பவுமாக வந்து சேருவான். ಅವನು ದೇವರಂತೆ ತಿರುಗಿ ಬಂದು ಸೇರುತ್ತಾನೆ. மாறுகிறவன் யாரு? ಬದಲಾಗುವವನು ಯಾರು? ரட்சிக்கப்படுறவன். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವನು. மாறவே மாட்டாங்கிறவன் யாரு? ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವವನು ಯಾರು? அவன் மனம் திரும்பாதவன், ಅವನು ಮನ ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದದವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் செத்தவனாடே அப்படியே போறேன், விட்டுருங்க என்னைய, ನನ್ನ ಸತ್ತವನಂತೆ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ, ಬಿಡಿರಿ ನನ್ನನ್ನ, என்னைய எதுக்கும் கூப்பிடாதீங்க, ನನ್ನ ಯಾವುದಕ್ಕೂ ಕರೆಯಬೇಡಿರಿ, நான் வரமாட்டேன், ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ, எனக்கு சொல்லாதீங்க, ನನಗೆ ಹೇಳಬೇಡಿರಿ, நான் நம்ப மாட்டேன், ನಾನು ನಂಬುವುದಿಲ್ಲ, நீங்க எனக்கு வழிகாட்டாதீங்க, ನನಗೆ ನೀವು ಮಾರ್ಗ ತೋರಿಸಬೇಡಿರಿ, நான் கீழ்ப்படிய மாட்டேன், ನಾನು ವಿಧೇಯನಾಗುವುದಿಲ್ಲ, ஏன் இஷ்டப்படி நான் விட்டுருங்க என்னைய. ನನ್ನ ಇಷ್ಟಾನುಸಾರ ನನ್ನನ್ನು ಬಿಡಿ. அவன் வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா? ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ಬರುತ್ತದಾ? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? ಅವನು ನಿತ್ಯ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? முடியாது, ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ಯೆಹೋವನು ಯಾವ ವಿಧವಾದವನಾಗಿದ್ದಾನೆ? மாறாதவர்னு சொல்லிருக்கிறேன். ಆತನ ಬದಲಾಗದನು ಎಂದು ಹೇಳಿದೆ. காரணம் என்னன்னா, ಕಾರಣವೇನೆಂದರೆ அவர் பரிபூர்ணரா இருக்கிறார், ಆತನು ಸಂಪೂರ್ಣನಾಗಿದ್ದಾನೆ. அதனால அவர் என்ன ஆக வேண்டியதில்லை, ಆದ್ದರಿಂದ ಆತನು ಏನು ಆಗಬೇಕಾಗಿಲ್ಲ, மாற வேண்டிய அவசியம் இல்ல, ಆತನ ಬದಲಾಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நான் சொல்ல வந்த நாலாவது சத்தியம் என்ன? ಈಗ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದ ನಾಲ್ಕನೇ ಸತ್ಯವು ಏನು? அவர் மாறுவதில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பிரதர், புரியலையா உங்களுக்கு? ಆತನ ಬದಲಾಗದವನು ಎಂದು ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತಿಲ್ಲವೇ? அவர் மாறாதவர், ಆತನ ಬದಲಾಗದವನು, ಆತನು ಮಾರ್ಪಡದವನು, ಆತನ ಮಾರ್ಪಡದವನು. he is unchanging God, he cannot change, he doesn't need to change, அவர் மாற வேண்டிய அவசியம் இல்லை, ಆತನ ಬದಲಾಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ನಾನು ಯೆಹೋವನು, ನಾನು ಬದಲಾಗದವನು ಎಂದು ಯೆಹೋವನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. மல்கியாவின் புஸ்தகம் ಮಲಾಕಿಯ ಪುಸ್ತಕ 3ாம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 6, ವಾಕ್ಯ 6, 3:6, 3:6. ಮಲಾಕಿಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. ಆದರೂ ಯೆಹೋವನಾದ ನಾನು, ಆದರೂ ಯೆಹೋವನಾದ ನಾನು ಮಾರ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ಆದದರಿಂದ ಯಾಕೋಬ ಸಂತತಿಯವರೇ, ಯಾಕೋಬನ ಸಂತತಿಯವರೇ, ನೀವು ನಾಶವಾಗಲಿಲ್ಲ. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நாசமாகவில்லை. நான் இன்னமும் உயிரோடு தான் இருக்கேன், நான் மாறல, நான் சொல்லிட்டு நான் மாறி போறவர் கிடையாது. ನಾನು ಬದಲಾಗುವವನಲ್ಲ. I the Lord do not change. I do not change. Therefore you, O children of Jacob, you children of Jacob, are not consumed. you are not condemned, you are not perished. Hallelujah. Hallelujah. உங்க சாமிக்கு எங்க சாமிக்கு என்ன வித்தியாசம்? ನಿಮ್ಮ ಸ್ವಾಮಿಗೆ ನಮ್ಮ ಸ್ವಾಮಿಗೆ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸವೇನು? நீங்க பளபளன்னு பெயிண்ட் அடிச்சு லைட்ட போட்டு வச்சிருப்பீங்க, ನೀವು ಪಲಪಲ ಎಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಮಿಂಚುವಂತ ಲೈಟ್ ಹಾಕಿ ಬಣ್ಣ ಹೊಡೆದು ಇಟ್ಟಿರುತ್ತೀರಿ, அப்புறம் தூக்கிட்டு போய் டொபுக்கடின்னு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவீங்க. ಆದ್ರೆ ನೀವು ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಆಮೇಲೆ ಡಮಾರ್ ಅಂತ ನೀವು ನೀರಲ್ಲಿ ಹಾಕಿ ಬಿಸಾಕುತ್ತೀರಿ. அந்த மாதிரி இல்லை எங்க ஆண்டவர். ಆ ವಿಧವಾದವನಲ್ಲ ನಮ್ಮ ದೇವರು. 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போற மாதிரி சாமி கிடையாது அவரு. 4 ಜನ ಸೇರಿ ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲ ನಮ್ಮ ಸ್ವಾಮಿಯು. அவர் சிருஷ்டிகர்த்த, ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು, அப்புறம் ಅನಂತರ அவர் பிரீத்தி ಸ್ವರೂಪಿ, ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯು, அப்புறம் ಅನಂತರ அவர் பரிசுத்த, ಆತನು ಪರಿಶುದ್ಧನು, அப்புறம் ಅನಂತರ அவர் மாறுபடாதவர், ಆತನ ಬದಲಾಗದವನು, ಮಾರ್ಪಡದವನು, மாறாதவர். ಆತನ ಮಾರ್ಪಡದವನು. ஏன் மாற மாட்டாரு அவரு? ಏಕೆ ಆತನು ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ? பெயிண்ட் அடிச்சா மங்கி போயிடும், திருப்பி அடிக்கணும். ಬಣ್ಣ ಹೊಡೆದ್ರೆ ಅದು ಮಂಗಾಗುತ್ತದೆ, ತಿರುಗಿ ಬಣ್ಣ ಹೊಡೆಯಬೇಕು, மறுபடியும் பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கணும், ಮತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಬಣ್ಣ ಹೊಡೆಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ಏಕೆ? ಅದು மங்கி போகுது, மாறி போயிடுச்சு, ಅದು ಮಂಕಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ, ಬದಲಾಗಿದೆ. எங்க ஆண்டவர் அப்படி இல்ல, ನಮ್ಮ ದೇವರ ವಿಧವಾದವನಲ್ಲ. பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? ಬಣ್ಣ ಹೊಡೆಯುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆಯೇ? இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅವರು ಎದುರಾಜಿ ಕೊರஞ்சு போறாரா? ಆತನು ಯಾವುದರಲ್ಲಾದರೂ ಕಮ್ಮಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತಾನಾ?
இல்லையே, ಇಲ್ಲವಲ್ಲ. அவர் மாறாதவர், ಆತನು ಬದಲಾಗದವನು, ಮಾರ್ಪಡದವನು. அந்த பூரணத்தன்மை அவர்கிட்ட அப்படியே தான் இருக்குது, அவர் குறைஞ்சே போறதில்ல. ಸಂಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಇದೆ, ಅದನ್ನು ಕಮ್ಮಿಯಾಗಿ ಹೋಗಿಯೇ ಇಲ್ಲ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அதுக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ಅದಕ್ಕೆ ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಏನು ಹೇಳುವುದು? ಇಮ್ಯೂಟಬಲ್ ಅನ್ಚೇಂಜಿಂಗ್ ಗಾಡ್. ಅವರು ಮಾರುವುದೇ ಇಲ್ಲ, ಆತನು ಬದಲಾಗುವುದೇ ಮಾರ್ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅವರು, ಸಂಪೂರ್ಣನಾಗಿದ್ದಾನೆ. ಮನುಷ್ಯರಾಗಿ ನಾಮதான், ಮನುಷ್ಯರಾದ ನಾವೇ மாறணும், ನಾವು ಬದಲಾಗಬೇಕು. ಏಕೆ? நம்மகிட்ட குறைகள் இருக்குது, ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊರತೆಗಳಿದೆ, நம்மகிட்ட வெற்றிடம் இருக்குது, ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಿತನವಿದೆ. அதனால நாம நிறைவடைஞ்சிட்டே போறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ತುಂಬುತ್ತಾ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டும், ಬಲದ ಮೇಲೆ ಬಲವನ್ನು ಹೊಂದಬೇಕು, மகிமையின் மேல மகிமை அடைஞ்சிட்டே ಮಹಿಮೆಯ போறோம். ಮೇಲೆ ಮಹಿಮೆயை ಹೊಂದಬೇಕು. ஆனா கர்த்தருக்கு அப்படி இல்ல. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಆ ವಿಧವಾಗಿ ಇಲ್ಲ. அவருக்கு நேத்து இருந்த மகிமை இன்னைக்கு கம்மியா போச்சு பாஸ்டர், கவலைப்பட வேண்டாம். ಆತನಲ್ಲಿ ನಿನ್ನೆ ಇದ್ದ ಮಹಿಮೆಯು ಕಮ್ಮಿ ಆಯಿತ ಪಾಸ್ಟರ್, ನೀವು ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ. கர்த்தருக்கு மகிமை கம்மியா போச்சா? ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಕಮ್ಮಿ ಆಯಿತೆ? சில பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, ವರ್ಷಿಪ್ போகும்போது கர்த்தருக்கு மகிமை ಜಾಸ್ತಿ வருதுன்னு. ಕೆಲವರು ಆ ವಿಧವಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ವರ್ಷಿಪ್ ಮಾಡುವಾಗ ಆತನಿಗೆ ಮಹಿಮೆ ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತದೆ ಎಂದು. அவர் என்னைக்குமே மகிமை உள்ளவர், ಆತನು ಯಾವಾಗಲೂ ಎಂದೆಂದಿಗೂ ನಿತ್ಯವಾಗಿ ಆತನ ಮಹಿಮೆಯುಳ್ಳವನು, என்னைக்குமே அவர் சக்தி உள்ளவர், ಆತನು ಯಾವಾಗಲೂ ಶಕ್ತಿ ಉಳ್ಳಾತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் அறிவு குறைஞ்சு போதா? ಆತನ ಜ್ಞಾನವು ಕಮ್ಮಿ ಆಗುತ್ತಿದೆಯಾ? நீங்க சொல்லி சொல்லி அவருக்கு புத்தி வருமா? ನೀವು ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ಆತನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬರುತ್ತದಾ? நீங்க சொன்னாதான் அவருக்கு சில விஷயங்கள் புரியுமா? ನೀವು ಹೇಳಿದರೇನೆ ಆತನಿಗೆ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ಅರ್ಥವಾಗುತ್ತದಾ? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ ನಿಮಗೆ? அவர் எதுலயுமே குறைஞ்சு போல, ಆತನು ಯಾವುದರಲ್ಲೂ ಕಮ್ಮಿ ಆಗಿಲ್ಲ. அதனால ಆದ್ದರಿಂದ அவர் மாற வேண்டிய அவசியமும் ಆತನ ಬದಲಾಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆಯೂ இல்லவே ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.